இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? கல்பாசி மெஸ். ஆக்சுவலி சட்டிச்சோறும் பழைய சாதம் நான் பேசிக்கலி வந்து மலையாளி. எங்களுக்கு இது ரெண்டுமே அங்கே ஃபேமஸான டிஷ்ஷஸ் ரெண்டுமே. அப்போ அது அந்த ஒரு டிஷ்ஷு இங்கேயும் இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினச்சிதான் இது எடுத்துகிட்டு வந்தது இங்கே. பழைய சோறும் கருவாடு தொக்கு, அது மட்டும் இல்லாமல் சட்டி சோறு தராங்க. அந்த ஒரு ஹோட்டல் அந்த கான்செப்ட் இல்லை, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி. அட்டகாசமாக இருக்குது. இது வந்து மோர் நல்லா வச்சுருவாங்க. ஒவ்வொரு தொக்கோட ஃப்ளேவர் வந்து தனியாக தெரியுது, தனித்தனி ஃப்ளேவராக தெரியுது. நல்லா இருக்குது. ஒரு சாப்பாடு வாங்கினா 2 பேர் சாப்பிடலாம் தாராளமாக. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுக்கு ஒரு பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்களோட வி லவ் டு ஆர்ட் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, பின்னாடி போர்டை பார்த்தா தெரிஞ்சிருக்கும், கல்பாசி மெஸ். ரீசெண்டாக எல்லா இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கும் இந்த மெஸ்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க. இந்த மெஸ்ஸில் அப்படி என்ன ஸ்பெஷல்னா, பழைய சோறும் கருவாடு தொக்கு, அது மட்டும் இல்லாமல் சட்டி சோறு தராங்க. அந்த சட்டி சோறுக்கு வந்து மல்டி வெரைட்டி ஆஃப் நான்வெஜ் டிஷ்ஷஸும் தராங்க, அது மட்டும் இல்லாமல் வெஜ்ஜும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அந்த சட்டி சோறும் பழைய சோறு வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க, அதுக்கு சைடிஷ் வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க, இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். உங்க பேருக்கா? என்னோட பேரு காயத்ரி. நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல்? நம்மளோடது வந்து சட்டிச்சோறும் பழைய சாதம் ஸ்பெஷலா இருக்கு. இப்போ எப்படி அந்த தாட் வந்துச்சு சட்டி சோறு? ஆக்சுவலி சட்டிச்சோறும் பழைய சாதம் நான் பேசிக்கலி வந்து மலையாளி. எங்களுக்கு இது ரெண்டுமே அங்கே ஃபேமஸான டிஷ்ஷஸ் ரெண்டுமே. அப்போ அது அந்த ஒரு டிஷ்ஷு இங்கேயும் இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினச்சிதான் இது எடுத்துட்டு வந்தது இங்கே. எவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆமாம். ஸோ அந்த சட்டி சோறுக்கு வந்து என்னென்ன சைடிஷ் தரீங்க? சட்டிச்சோறில் வந்து ப்ரான் தொக்கோட போர்ஷன், சிக்கன் தொக்கோட போர்ஷன், ஆம்லெட்டு, ஃபிஷ் ஃப்ரை, துவையல், பொரியல், ஊறுகாய் எல்லாமே வந்துடும். அது மீன் குழம்போட சர்வ் பண்ணுவாங்க. ஓகேக்கா, இது தொக்குலாம் பண்ணுறீங்க, அதை எப்படி பண்ணுறீங்க காட்டுறீங்களா? கண்டிப்பாக காமிக்கிறேன் சார். சரி வாங்க. என்ன கருவாடு தொக்கு பண்ண போகிறீங்க? அக்கா இப்போ என்ன ஊற்றிருக்கீங்க? அக்கா இப்போ என்ன போடுறீங்க? வெங்காயம் போடுறோம். வெங்காயம் அது போட்டு வதக்கிடும். எவ்வளோ வெங்காயம் போடுறீங்க? 1/2 கிலோ. 1/2 கிலோ வெங்காயம் போடுறீங்க. எவ்வளோ கிலோ கருவாடு தொக்கு பண்ண போகிறீங்க? 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ கருவாடு தொக்கு, 1/2 கிலோ வெங்காயம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டிங்களா? கடுகு போட்டுட்டு வெங்காயம். இப்போ என்னக்கா போடுறீங்க? தக்காளியா? எவ்வளோ கிலோ தக்காளி போடுறீங்க? அதுவும் 1/2 கிலோ. 1/2 கிலோ தான் புளிப்பு கரெக்டாக இருக்கும். என்னக்கா போட்டீங்க? பூண்டு போடுறோம். ஓகே, இடிச்சு போட்டிருக்கீங்க. இந்த கருவாடு தொக்கு எப்படி பண்ணுவீங்க? கருவாடு தொக்கு நாங்கள் தண்ணிலாம் ஊற்ற மாட்டோம். அப்படியே வதக்கிட்டு நல்லா கருவாடு அரைச்சி போட்டு வதக்கி மிளகு கருவாடு போட்டீங்க. கருவாடு போட்டு நல்லா வதக்கிட்டீங்க. போட்டு வதக்கிட்டோம். இப்போ மிளகாத்தூள் போட்டு. ஓகே, இப்போ என்ன போடுறீங்க? மிளகாத்தூள். மிளகாத்தூளா எவ்வளோ போடுறீங்க? 1.5 கை போடுங்க காரம். என்ன கருவாடு போட்டீங்க? வாழைக்கருவாடு. வாழைக்கருவாடு பட்டையா இருக்குல்ல, வாழைக்கருவாடு, அதுதான் போட்டோம். ஓகே, இதுல என்னென்ன கருவாடு போடலாம்? நாங்க வதக்கத்துக்கு இந்த கருவாடு தான் யூஸ் பண்றோம். இது மட்டும் யூஸ் வேற பண்றீங்க? எதுவும் இல்ல. ஓகே, வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா தக ரெட் கலர்ல வதக்குறீங்க. பாருங்களேன், பழைய சாதத்துக்கு நல்லா இருக்கும். பழைய சாதத்துக்கு பாருங்களேன், அப்பா என்ன மாதிரி இருக்கு வதக்குறப்போ. அப்பா, இதுக்கப்புறம் என்ன காய் எடுத்து? அவ்வளவுதான், இறக்கிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதான், முடிஞ்சு. சூப்பர் தான். அக்கா இப்போ என்ன பண்றீங்க? இப்போ சிக்கன் தொக்கு பண்ண போறேன். ஓகே, இப்போ எண்ணெய் ஊத்தி இருக்கு. ஓகே, அப்புறம் மீதி எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறம் மீதி தேவையானது எல்லாமே போட்டுக்கலாம். அதோ வரேக்கா.
எவ்வளோ கிலோ வெங்காயம் போட்டிருக்கீங்க? வெங்காயம் எவ்வளவு சிக்கன் இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வெங்காயம் போடுவாங்க. இப்போ எவ்வளோ கிலோ பண்றீங்க சிக்கன் பக்கம்? இப்ப நாங்க 4 கிலோல பண்றாங்க. இன்னைக்கு 4 கிலோல பண்றாங்க. ஆமா. தக்காளி வெங்காயம் எவ்வளவு போடுறது அதுக்கு ஏத்த மாதிரி தான் தொக்கு வரும். ஓகே. ஆமா. இப்போ என்னக்கா இஞ்சி பூண்டு போடுறீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நாங்களே இங்க ப்ரிப்பேர் பண்றது. மஞ்சள் தூளாக்கா? மஞ்சள் தூள், உப்பு, உப்பு, கல் உப்பு தான் போட்டிருக்கீங்க? கல் உப்பு தான் போடுறாங்க. தக்காளி போடுறீங்களா? தக்காளி. இது தக்காளி வெங்காயம் எப்படி வதங்கி இருக்கணும்? தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்பதான் தொக்கு நிறைய வரும். ஓகே. ஆமா, அப்பதான் டேஸ்டும் கொடுக்கும். தக்காளி வெங்காயம் எவ்வளவு வதங்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி டேஸ்ட் கொடுத்துருவாங்க. இப்போ என்னக்கா போடுறீங்க? இப்ப சிக்கன் போடுறேன். சிக்கனா? ஆமா. எவ்வளோ கேஜி? 4 கேஜியா? 4 கிலோ. ஆக்சுவலி எப்படி இந்த குக்கிங் ஃபீல்டுக்கு வந்தீங்க? எனக்கு சின்ன வயசுல இருந்தே குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்போ அதனால முதல்ல வேற வேலை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஓகே. ஆனா எனக்கு சின்ன பசங்கனால அந்த வேலை கண்டினியூ பண்ண முடியல. அப்ப அது ரிசைன் பண்ணிட்டேன் நானு. அப்புறம் வேற என்ன வேலை பார்க்கலான்னு யோசிக்கல தான் குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அப்ப அதுவே செஞ்சுக்கலாம் என்னன்னு நினைச்சிட்டு தான் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க ஐடிக்கெல்லாம் ஏதாவது பண்றீங்களா? நாங்க ப்ரொடக்ஷன் ஹவுசஸுக்கு தான் மெயினா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு இங்க நிறைய எங்களை சுத்தி நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்கு. சினிமா, சீரியல் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அவருக்கு தான் நாங்க மெயினா கொடுத்துட்டு இருக்கு. இது என்ன வீட்டு மிளகாத்தூள்? இது வீட்டு மிளகாய் தூள். நீங்களே வீட்லயே அரைச்சு வச்சிருக்கீங்க? நாங்களே அரைச்சிடுவாங்க. ஆமா. மிளகாய் தூள், மல்லி தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வீட்டு மசாலா இதெல்லாமே நாங்களே பண்றது. மிளகாய் தூளா? மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள். என்ன சிக்கன்? சிக்கன் மசாலா. என்னென்ன போட்டிருக்கீங்க? வீட்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டிருக்கு, உப்பு போட்டிருக்கு, சிக்கன் மசாலா போட்டிருக்கு. சோ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்துக்கா? அதுக்கு அடுத்தது இது இனி நல்லா இது பண்ணி வரணும், வெந்து நல்லா சுண்டி வரணும். இது அப்ப ரெடி ஆயிடும். அப்ப ரெடி ஆயிடும். வேற எதுவும் மசாலா ஆட் பண்ணுவீங்களா? இல்ல, இறக்கையில பூண்டு மிளகாய் தூளும் போடுவாங்க. ஏன் லாஸ்டா வந்து அந்த பூண்டு மிளகாத்தூள்? அப்பதான் நல்ல வாசனை கொடுக்கும், அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. எவ்வளவு நேரம் கழிச்சு அடுத்து? இது இன்னும் கொஞ்சம் சிம்மில வேகன வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இருக்கணும். ஆமா. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டாங்க. ஃபைனலா வந்து பூண்டு நச்சு போட்டிருக்கு, அப்புறம் பெப்பர் போட்டிருக்கு, கொத்தமல்லியும் போட்டு. ஓகே, கம்ப்ளீட்டடா? அவ்வளவுதானா? இது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிக்கன் தொக்கு ரெடி. சிக்கன் தொக்கு ரெடி. அக்கா இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ ப்ரான் தொக்கு பண்ண போறேன். ஓகே. முதல்ல கடாய் வச்சிருக்கு, எண்ணெய் ஊத்தணும். இனி இந்த ஸ்பைசஸ்ல வந்து என்ன போடுறீங்க? என்னென்ன போடுறீங்க? இது நம்ம யூசுவலி போடுற ஸ்பைசஸ் தான், ஏலக்காய், பட்டா, கிராம்பு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இது வெங்காயம் போடுறீங்களா? வெங்காயம் போட போறேன். இப்போ எவ்வளவு கிலோ ப்ரான் தொக்கு பண்றீங்க? இன்னைக்கு நாங்க வந்து ஒரு 6 கிலோ ப்ரான் தொக்கு பண்ண போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்டாக்கா? இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், உப்பு.
தக்காளி போடுறீங்களா? தக்காளி. இப்போ ப்ரான் போடுறீங்களா? இப்போ ப்ரான் போடுறேன். என்னக்கா போட்டிருக்கீங்க? இப்போ தனி மிளகாய் தூள் போட்டேன். அப்புறம் குழம்பு மசாலா போட்டேன். ஓகே. நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணது. இதுக்கு என்னென்ன மசாலா போடுவீங்க? இதுக்கும் நம்ம வீட்ல அரைச்ச மசாலாஸ் மட்டும் தான் போடுவாங்க. தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அந்த மாதிரி மசாலாஸ். ஓகே. இப்போ மசாலாலாம் போட்டீங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு இறக்குவீங்க? இது ப்ரான்ஸ்னா சீக்கிரம் ஆயிடும். ஜஸ்ட் வெந்து ஜஸ்ட் ஒன்னு இதோட மசாலாவோட மிக்ஸ் ஆனா போதும். அதுக்குள்ளார ரெடி ஆயிடும். இன்னொரு 5 minutes 5 to 10 minutes. ஆமா, மொத்தமா ஃபுல்லா ட்ரை பண்ண மாட்டேன், ஒரு அளவுக்கு அந்த மாதிரி. ஏன்னா பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி கேக்குறாங்க எல்லாரும், அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தான். ஓகே. இது 2 நிமிஷத்துல இறக்கிடலாம். பெப்பர் இங்க இருக்காக்கா? இதுக்கும் பூண்டும் பெப்பரும் மல்லி இலை கருவேப்பிலை எல்லாமே லாஸ்ட்ல போட்டுருவாங்க. அவ்வளவுதான். இது ஏன் லாஸ்ட்ல போடுறீங்க? அதுதான் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், அந்த வாசனையா இருக்கும் டிஷ். அதுக்கப்புறம் ஃப்ளேவரும் என்ஹான்ஸ் பண்ணுவாங்க இது லாஸ்டா போடையில. முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். இன்னும் 2 நிமிஷம் இது ஆனதுக்கு அப்புறம் தூக்கி வச்சிடலாம். ஃபைனலாக வந்து இப்போ நம்ம வந்து அவங்களோட சட்டி சோறும் வந்து பழைய சாதம் வாங்கிட்டோம். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அவங்க எப்படி மேக் பண்ணாங்கன்னு. அந்த தொக்குலாம் நம்ம டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த சட்டி சோறுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆம்லேட், ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் சோயா இருக்குல்ல, அதை வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சிக்கன் தொக்கு, ப்ரான் தொக்கு, ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு துவையல் கொடுத்துருக்காங்க, ஊறுகாய் வச்சுருக்காங்க. இது வந்து சட்டி சோறோட காம்போ. இதே நீங்கள் பழைய சாப்பாடு எடுத்திங்கன்னா, ஸோ பழைய சாப்பாடு அதில் தயிர் ஊற்றி அந்த மேக்கிங் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து சாப்பாடு வந்து வடித்து நல்லா புளிக்க வச்சு அதுக்கப்புறம் தயிரை ஊற்றி காலைல மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு மோர் மிளகா கொடுத்துருக்காங்க, அது உள்ளே வந்து வெங்காயம் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணும்னா, இந்த தொக்கு இருக்குல்ல, 3 தொக்கு வந்து ஏதாவது ஒரு தொக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து எனக்கு கருவாடு தொக்கு எடுத்துக்கிறேன், ஸோ சிக்கன் தொக்கு எடுத்துக்கிறேன், ப்ரான் தொக்கு எடுத்துக்கிறேன், ஏதாவது ஒன்று தான் வந்து கொடுப்பாங்க இந்த காம்போக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழைய சோறை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படியே இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு ஆள் சாப்பிட முடியாது, 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சாரி, ஃபஸ்ட்டு பைட் வந்து வச்சிடலாம். ஆஹா, சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. இதுக்கு வந்து மோர் மிளகா கொடுத்துருவாங்க. ஆஹா, வேற லெவல். இந்த காம்போக்கு வந்து வாழைக்கருவாடு தொக்கு கொடுத்துருக்காங்க. தொக்கு பாருங்கள் எப்படி இருக்கும், அது அப்பா பார்த்தா தெரிஞ்சிடும் எப்படி இருக்குங்க. இது அப்படியே வந்து இந்த சாப்பாடுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி அதை வச்சு சாப்பிட்டேன். அட்டகாசமாக இருக்குது, அற்புதமான டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ஒர்த்து. சாப்பாடு வந்து ஒர்த்து. நெக்ஸ்ட்டு இவங்களோட சட்டி சோறு தான் சாப்பிட போகிறோம். சட்டி சோறுக்கு வந்து ஆம்லேட்டு, அப்புறம் வந்து ஸ்ப்ரே ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ இந்த சட்டி சோறுக்கு வந்து இன்னொன்று மீன் குழம்பு வர தராங்க, மீன் குழம்பு வர கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட சிக்கன் தொக்கு சாப்பிட்டு பார்ப்போம். பீஸ் எப்படி வந்திருக்காங்க, நல்லா சாஃப்டாக தான் குக்காக இருக்குது. அப்படியே வந்து ஒரு பைட் வைப்போம். சிக்கன் தொக்கு எப்படி இருக்குன்னா, ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த சிக்கன் மசாலாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கி கொடுத்துருக்கு. ஸ்பைசஸோட அந்த ஃப்ளேவர் வந்து அதிகமாக தெரியும். சிக்கன் தொக்கு வந்து ஒர்த்து தான், நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து ப்ரான் தொக்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ரான் பாருங்கள், ப்ரான் தொக்கு சூப்பராக இருக்குது. ப்ரான் தொக்கில் இந்த ப்ரான் குட்டி குட்டி ப்ரான்லாம் போட்டு இந்த ப்ரான் தொக்கு பண்ணாங்கன்னா அது வேறு லெவலில். ப்ரான் பெரிய ப்ரான் சாப்பிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நரன்னு கொஞ்சம் தேங்காய் சால் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். குட்டி குட்டி ப்ரான் போட்டு சாப்பிட்றப்ப அது சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க, அதிகமான தக்காளி போட்டிருக்காங்க. ஸோ ஓகே தான், நல்லாயிருக்கு, சூப்பராக ஒர்த்து தான்.
சட்டி சோறு ஆழத்தை பார்க்கலாமா? கையை உள்ள ஒதுக்கி விட்டு பாருங்க. சாப்பாடு மட்டும் இவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்காங்க. எவ்வளோ இருக்கும் பாருங்க சாப்பாடு. அப்பா இவங்களோட வந்து ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்லாம். ஸோ நான் லாஸ்ட்டாக வந்தனால எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் கிடச்சிருக்கு. ஸோ இதே நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மீன், பெரிய மீனை கிடைக்கும். அல்டிமேட்டுங்க ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக இருக்குது. இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆட் பண்ணுற மசாலா இருக்குல்ல, ஓன் மசாலா, வீட்டில் அரைக்கிறாங்களா அந்த ஓன் மசாலா தான் அரைச்சி ஃபிஷ் ஃப்ரைக்கு போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா தொக்குமே வந்து எல்லா குழம்புமே நம்ம வீட்டில் வந்து மசாலா அரைச்சி வைப்போம்ல, அந்த மசாலா போட்டு தான் பண்ணுறாங்க. வீட்டு முறையில் தான் பண்ணுறாங்க. டேஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது. ஒர்த்தான சாப்பாடுன்னு சொல்லலாம். நல்லா வந்து வயிறார சாப்பிடலாம். ஆம்லேட் தரேன் அப்படியே அப்பா. ஆம்லேட்டும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணிடுறாங்க. டேஸ்ட் ஓகே, அழகு. கூட சைடிஷாக ஒரு துவையல் கொடுத்துருவாங்க. துவையல் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. அந்த தேங்காய் போட்டு புளி போட்டு அந்த வரமிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்காங்க. நல்லா இருக்குது டேஸ்ட். ஸோ ஃபைனலாக வந்து நான் ரிவ்யூ முடிச்சிட்டேன். ஸோ சூப்பரான சாப்பாடு, ஒர்த்தான சாப்பாடு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.